அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்த்துடலாம். ஹெல்த்தியாக டேஸ்டியாக வெயிட் லாஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஓட்ஸ் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்தேன், ஆனால் நான் அப்படி எடுத்ததுனால இது வீடியோவில் வராது, போட மறந்துட்டேன். நம்ம நெய் ஊற்றிட்டு முந்திரி அப்புறம் பாதாம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கு அடுத்து நம்ம அந்த நெய்யிலையே நம்ம ஓட்ஸ் நம்ம தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தோம், அந்த ஓட்ஸையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நெய்யில் வறுத்துட்டு அதோடு ஒரு பக்கம் பால் சுட வைக்க வச்சுருந்தோம். பால் சுட்டுருச்சு, பால் கலந்துடணும். இது ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். பாலை கலந்து விட்டு கெட்டி தட்டாமல் நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இனிப்புக்கு சுகர் போடலை, ஏன்னா வெயிட் லாஸ்க்கு நம்ம செய்கிறதுனால டயட்னால நம்ம டயட்டில் சுகர் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதனால நான் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் டேட்ஸ் ஊற போட்டு அதை மிக்சியில் அடித்து பியூரி மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுவே போதும், தாராளமான இனிப்பு நல்லா வரும் டேட்ஸ் போடுறதுனால. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். நல்லா சுவையாக ருசியாக இருக்கும். நல்லா அதை 5-10 நிமிஷத்துலேயே இது செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், மறக்காமல் நல்லாயிருக்கும். நடுநடுவில் கொஞ்சம் நெய்யை நம்ம சேர்த்துக்கிறணும். பாருங்கள், கலரும் நல்லா மாறிடும். வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கலர் வரும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இதில் வறுத்து வச்ச நட்ஸும் நெய்யும் போட்டு இறக்கணும்னா நம்மளோட பாயாசம் ரெடி. ஈஸியாகவும் குயிக்காகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓட்ஸோட பாயாசம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அஸ்ஸலாமு அலைக்கும்.